Good morning students, welcome to Blue Star Higher Secondary School online classes. Today we are going to see 10th science laws of motion problems. Previous we have seen all topics and we will discuss with assignments. So this part is very important because it is very simple and it's a very important one. Right, first problem number 1. Two bodies have a mass of ratio 3:4. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meters second power minus 2. What could be the acceleration of the other body if the same force act on it? Two bodies இருக்கு, அதோட masses கொடுத்துருக்காங்க 3:4. ஓகே, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். பிக்கர் மாஸ்னால் இந்த 4 இருக்கு இல்லையா, அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை மாஸ் M1 எடுத்துக்கலாம், இதை மாஸ் M2. ஓகே, இந்த M2வில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது we are getting some acceleration. இதுதான் 12 meter second power minus 2. So what could be the acceleration of the other body? They are asking first body oda acceleration என்ன அப்படினு கேக்குறாங்க. This is the question. Okay, let's start. First, two bodies of mass ratio என்னன்னு தெரியும். Mass ratio is 3:4. Simply we know that M1 is to M2 equal to 3:4. Okay, the force applied on the bigger mass, அதாவது M2. M2ல ஸோ M2ஓட மாஸ் நமக்கு தெரியும் 4 கிலோகிராம். இதில் ஆக்ட் பண்ணது இல்லையா, என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? இட் ப்ரொடியூசஸ் an acceleration. எவ்வளோ சொல்கிறாங்க? A2 12 meter second power minus 2. இதெல்லாம் given டேட்டாவை கரெக்டாக எடுத்து வச்சிடணும். ஸோ டூ பாடிஸ் ஆஃப் மாஸ் ரேஷியோ சொல்கிறாங்க 3:4. ஸோ we consider M1 M2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் 3:4. M1ஓட மாஸ் 3 கிலோகிராம், M2ஓட மாஸ் 4 கிலோகிராம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ண போகிறோம் M2 மேலே. அப்போ அப்ளை பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் 12 மீட்டர் செகண்ட் பவர் minus 2, அதாவது A2. ஓகே, ஸோ அப்ளை பண்ணலாம். அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்டில் F is equal to ma அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஹியர் செகண்ட் பாடியில், இந்த பாடியில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் F2 equal to M2 acceleration A2. ஓகே, M2 ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் M2? M2 equal to 4 கிலோகிராம். 4 into acceleration ஆல்ரெடி தெரியும் நமக்கு 12. ஸோ 12, ஸோ தட் இஸ் equal to 48. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்? நியூட்டன். ஸோ ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் they are given சேம் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு பாடியில். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ F1 equal to F2. Now we are going to calculate F1. Formula, common general formula, Newton second law, F is equal to ma. So here F1 equal to M1 A1. Okay, same force already we calculated 48. What is M1? M1 is 3. Okay, we don't know the value of A. We are going to calculate A only. A1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கீழே வந்துச்சுன்னா 48 divided by 3 equal to A1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணால் வேல்யூ இஸ் 16. ஸோ ஆக்சலரேஷன் A1 equal to 16. வாட் இஸ் த யூனிட்? மீட்டர் செகண்ட் பவர் minus 2. Okay, repeat again. Two bodies have mass ratio 3:4. ரெண்டு பாடியோட மாஸ் ரேஷியோ கொடுக்குறாங்க 3:4.
இது 3 கிலோகிராம், m1 m2 வந்து 4 கிலோகிராம். The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter second power minus 2. செகண்ட் பாடியில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ஒரு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆக்சலரேஷன் வேல்யூ தான் இது. வாட் குட் பி தி ஆக்சலரேஷன் ஆஃப் த அதர் பாடி? இந்த m1ல் ஆக்சலரேஷன் அப்ளை பண்ணால் எந்த ஆக்சலரேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, சேம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ 2 bodies of mass ratio 3:4 எடுத்துக்கிறோம். m1 equal to 3, m2 equal to 4. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் செகண்ட் பாடியில். ஸோ அப்ளை பண்ணும்போது கிடைக்கிற ஆக்சலரேஷன் 12 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. ஸோ நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ F2 equal to m2 a2. செகண்ட் பாடியில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு, செகண்ட் பாடி ஆக்சலரேஷன். ஸோ m2 தெரியும் நமக்கு, a2வும் கொடுத்தாச்சு. ஸோ மல்டிபிள் பண்ணால் F2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. இங்கே சொல்கிறாங்க இதே சேம் ஃபோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாடி மேலே ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்படின்னா F1 equal to F2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ F1 எப்படி ஆகலான்னா நியூட்டன் செகண்ட் லாலேருந்து F is equal to ma. ஃபஸ்ட்டு பாடி மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் F1, ஃபஸ்ட்டு பாடியோட மாஸ் m1, ஆக்சலரேஷன் a1. ஸோ F1 தெரியும், ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. பிகாஸ் F1 F2 சேம்னால ஸோ 48 போட்டாச்சு. இயர் m1னா ஆல்ரெடி தெரியும் 3. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் மல்டிபிள் பண்ணுறேன். இயர் 48 divided by 3, 16. ஸோ ஆக்சலரேஷன் on the first body a1 equal to 16 meter second power minus 2. Okay, so now we are going to see problem 2. A ball of mass 1 kilogram moving with a speed of 10 meter second power minus 1 rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in momentum of the ball அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு பாலோட மாஸு 1 கிலோகிராம் இருக்குது. அதை மூவிங் வித் ஸ்பீட் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 ரீபவுண்ட் ஆகுது ஒரு பர்ஃபெக்ட் கொல்யூஷனுக்கு அப்புறம், எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளோரில். ஸோ அவங்க நடக்கிற சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன தான் கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் mass of the ball. So I am taking m is equal to 1 kilogram. So velocity equal to என்ன சொல்கிறாங்கன்னா 10 meter second power minus 1. So we know that change in momentum அப்படின்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மொமெண்டம்? P equal to mv. ஃபார்முலா, மொமெண்டத்தோட ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் we calculate இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாமா? இனிஷியல் மொமெண்டம், திஸ் இஸ் ஃபார்முலா. இதில் தான் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் கண்டுபிடிக்கிறது. ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டம். வாட் இஸ் இனிஷியல் மொமெண்டம்? இனிஷியல் மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஹியர் மாஸ் இது வெலாசிட்டி. அப்படின்னா 1 × 10. ஸோ அப்படின்னா மொமெண்டம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. 10 into, so what is the unit? Kilogram meter second power minus 1. இதுதான் initial momentum. What is final momentum? Final momentum. What is final momentum? இந்த பாடி, சேம் பாடி ரீபவுண்ட் ஆகுது, போயிட்டு ரீபவுண்ட் ஆகுது பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொல்யூஷனால். ஸோ ரீபவுண்ட் ஆகிறதுனால we are taking மைனஸ் மாஸ் வந்து 1. அதே எலாஸ்டிக் கொல்யூஷன்னா சேம் வெலாசிட்டியில் தான் திரும்பி வரும். ஸோ 10. ஸோ we take minus 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் minus 1. இதான் வந்து ஃபைனல் மொமெண்டம். ஓகே, ஸோ ரீபவுண்ட் ஆகிறதுனால
போயிட்டு ஒரு பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகுது 10 மீட்டர் செகண்ட் பர் -1 ரீபவுண்ட் ஆகுது. ஸோ ரீபவுண்ட் ஆகும்போது சேம் வெலாசிட்டிலாம் வரும் அது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம 10 × 10 எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு what is the formula? Final momentum minus initial momentum. Final momentum கண்டுபிடிச்சாச்சு. -10 into minus of initial momentum is -10. So we take -20. What is the unit? Kilogram meter second power -1. This is called change in momentum. What is the question? A ball of mass 1 kilogram ஒரு particular ஸ்பீடில் போகுது. velocity வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் -1 ரீபவுண்ட் ஆகுது ஆஃப்டர் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன். ஸோ அது சேம் ஃப்ளோரில். ஸோ கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ மாஸ் ஆஃப் த பாலை வந்து 1 kg, வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் செகண்ட் பவர் -1. மொமெண்டம்னா P = mv. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ ஸ்பீடில் போகுது? 1 கிலோ இருக்குது அந்த பால் 10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1 மொமெண்டத்தில் போகுது. ஃபைனல் மொமெண்டம் என்னவாக இருக்குன்னா போயிட்டு ரீபவுண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் -1 கிலோகிராம் இருக்க அந்த பால் சேம் வெலாசிட்டியில் தான் திரும்பி ரீபவுண்ட் ஆகும். ஸோ போட்டால் -10 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் -10 -10. ஸோ -20 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகே. So next, third problem, a mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. ஒரு மெக்கானிக்கு ஒரு நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு, லூஸ் பண்ணுறாரு, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாரு. எவ்வளோ ஃபோர்ஸ்னால் 140 நியூட்டன் வித் ஏ ஸ்பேனர். ஒரு ஸ்பேனரோட லென்த்து 40 சென்டிமீட்டர் இருக்க ஒரு ஸ்பேனரோட லென்த்தை யூஸ் பண்ணி 140 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸை கொடுத்து ஒரு நட்டை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறாரு. ஸோ வாட் ஷுட் பி த லென்த் ஆஃப் த ஸ்பேனர் இஃப் எ ஃபோர்ஸ் ஆஃப் 40 நியூட்டன் இஸ் அப்ளை டு த அன்ஸ்க்ரூ த சேம் நட்டை. இப்போது எவ்வளோ லென்த்தில் ஸ்பேனர் எடுத்து ஃபோர்ஸு 40 நியூட்டன் மட்டும் கொடுத்தா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த நட்டை வந்து அன்ஸ்க்ரூ பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி. கொஷின் புரியுதா? மெக்கானிக்கு ஒரு நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுறாரு. எவ்வளோ ஃபோர்ஸ்னால் 140 நியூட்டன் அப்ளை பண்ணி ஸ்பேனரோட லென்த்து பார்த்தோன்னா 40 சென்டிமீட்டர். ஸோ த சேம் மெக்கானிக்கு ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன் கொடுத்தா எவ்வளோ லென்த்தில் இருக்கிற ஸ்பேனரை யூஸ் பண்ணி இதை என்ன பண்ண முடியும்? அந்த நட்டை சேம் நட்டை அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். இதுதான் கொஷின். ஓகே. ஸோ எழுதலாமா? நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 = 140 நியூட்டன். ஓகே. லென்த் ஆஃப் த ஸ்பேனர்னு சொல்லியிருக்காங்க 40 சென்டிமீட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபோர்ஸ் சொல்கிறாங்க. செகண்ட் ஃபோர்ஸு 40 நியூட்டன். லென்த் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். கொஷின் புரிஞ்சிடுச்சுன்னா டாபிக் ரொம்ப சிம்பிள், ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு மெக்கானிக்கு ஒரு நட்டை அன்ஸ்க்ரூ பண்ணுற லூஸ் பண்ணுறதுக்கு 140 நியூட்டன் ஃபோர்ஸை கொடுத்து எவ்வளோ பெரிய ஸ்பேனர்னால் 40 சென்டிமீட்டரில் இருக்கிற ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணி 140 நியூட்டன் கொடுத்து ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணுறாரு. அதே மெக்கானிக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேனரை யூஸ் பண்ணி எவ்வளோ லென்த்தில் இருக்கிற ஸ்பேனரை யூஸ் பண்ணி 40 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்து அந்த நட்டை அன்ஸ்க்ரூ பண்ண முடியும். இதுதான் கொஷின். ஸோ F1 = 140 நியூட்டன். ஸோ லென்த்து 40 சென்டிமீட்டர் ஸ்பேனர் லென்த்து. F2 வந்து 40 நியூட்டன். லென்த்து L2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வாட் இஸ் த ஃபார்முலா? F1 L1 = F2 L2. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய L2. அதனால் L2 அப்படியே வச்சுட்டு F2 கீழே கொண்டு வந்தால் எப்படி எல்லாம் அந்த ஃபார்முலாவை L2 =
F1 L1 by F2 எழுதலாம். F1 தெரியும் நமக்கு 140, L1 தெரியும் எவ்வளோ L1 40 சென்டிமீட்டர், F2 வந்து 40 நியூட்டன். ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 140 சென்டிமீட்டர். ஸோ L2ஓட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு 140 சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த மெக்கானிக்கு வெறும் 40 நியூட்டன் ஃபோர்ஸ் மட்டும் கொடுத்து அந்த சேம் நட்டை அன்ஸ்க்ரூ லூஸ் பண்ணுறாருன்னா அந்த ஸ்பேனோட லென்த் எவ்வளோ இருக்கணும் 140 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். ஓகே, சப்போஸ் அவர் ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறதா ஸ்பேனர் லென்த் எப்படி இருந்துச்சு 40 சென்டிமீட்டர் இருந்துச்சு. ஸோ ஸ்பேனரோட லென்த் அதிகமாக நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த காரு, லாரி, பஸ்ஸஸில் இருக்கிற அந்த டயரில் இருக்கிற போல்ட்டு இல்லை லூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ பார்க்கும்போது தே ஆர் யூஸிங் வெரி லாங் ஸ்பேனர் யூஸ் பண்ணுவாங்க. நீட்டான ஸ்பேனர் யூஸ் பண்ணாங்கன்னா கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து லூஸ் பண்ணலாம். இதே நம்ம சைக்கிள், பைக்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்பேனர் ரொம்ப சின்னதாக இருக்கும், பென் சைஸ் தான் இருக்கும் அந்த ஸ்பேனர். அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி அந்த காரோ, பைக்கோ, இந்த லாரியோ, பஸ்ஸோ அதோட டயரை கைட்டு தந்தால் இட்ஸ் வெரி டஃப், வீலை கைட்டவே முடியாது. ஓகே, லாங்கான ஸ்பேனராக இருந்துச்சுன்னா we can easily, அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் நம்பர் 4. The ratio of masses of two planets is 2:3 and the ratio of their radii is 4:7. Find the ratio of their acceleration due to gravity. இதான் கொஷின். ரெண்டு பிளானட் இருக்குது, அதோட மாசஸ் வந்து ரேஷியோ எப்படி சொல்கிறாங்க 2:3 இருக்குது. அதே பிளானட்டோட ரேடியஸ் எப்படி இருக்குது 4:7 இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி? ஃபர்ஸ்ட் எழுதலாமா? ரேஷியோ ஆஃப் மாஸ் என்ன எடுத்துக்கலாம், m1:m2 என்னென்னு எடுத்துக்கலாம், கொடுத்த வேல்யூ 2:3. ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, R1:R2, 4:7. ஸோ ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1:G2 equal to what? இதான் கொஷின். ரெண்டு பிளானட் இருக்குது, அதோட மாசஸ் வந்து 2:3 ரேஷியோவில் இருக்குது, ரேடியஸ் வந்து 4:7 ரேஷியோவில் இருக்குது. ஸோ அது அப்படின்னா இந்த ரெண்டு பிளானட்டோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ரேஷியோவில் இருக்கும், இதான் கொஷின். ஓகே, ஸோ we know the formula, ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி G1 equal to capital G m1 by r1 square. Since என்ன ஃபார்முலா அது, G equal to gm by r square, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, ஃபஸ்ட்டு பாடியோடது. செகண்ட் பாடி இது என்னது, G2 equal to gm2 by r2 square. ஓகே, ஏன் இந்த இடத்துல m1 m2 போடுறோம், r1 r2 போடுறோம், ஏன் G1 G2 போடுறோம்னா இது கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ G1 by G2 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் தட், gm1 by r1 square டிவைடட் பை gm2 by r2 square. ஓகே, ஸோ இந்த g கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த r1 ஸ்கொயர் கீழே வந்துடும், இது நியூமினேட்டருக்கு போயிடும். ஸோ G1 by G2 equal to என்ன வேல்யூ வரும்னா, ஸோ you know that m1 by m2 எழுதலாம். r2 ஸ்கொயர் மேலே போயிடும், r1 ஸ்கொயர் கீழே வந்துடும், r2 ஸ்கொயர் by r1 ஸ்கொயர். ஓகே, ஸோ m1 நமக்கு வேல்யூ தெரியும், we know the value of m1. What is the value of m1? 2 by m2 na 3. R2 na, R2 value what is that?
7 whole square divided by R1 value 4 whole square. Okay, so 2 into 49 ஆயிடுது, 3 into இது 12. Okay, cancel பண்ணா 6. So G1 by G2 equal to 49 divided by, what is that? So it is 16. So 8. So 49 divided by 8 3s are 24. So what is the ratio? G1 is to G2 equal to 49 is to 24. So this is the answer. Okay, so என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்? What is the question? ரெண்டு பிளானட் இருக்கு, மாஸ் 2:3 ratio, radius 4:7 ratio. What is the acceleration to gravity for this two? So அப்படின்னா ratio of mass m1 m2 எடுத்துக்கலாம், 2:3. radius வந்து r1 r2 எடுத்துக்கலாம், 4:7. acceleration to gravity g1 is to g2. So we know the formula, acceleration to gravity formula, g equal to gm by r square. So first planet க்கு g1 equal to gm1 by r1 square. Second planet க்கு, this is for first planet, this is for second planet. So ratio கேட்கறதால இது டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணிட்டா, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m1 வேல்யூ 2, m2 வேல்யூ 3, r2 வேல்யூ 7, r1 வேல்யூ 4. ஸோ 49 இது 16, கேன்சல் பண்ணால் 49 by 24. ஸோ g1 is to g2னா 49 is to 24. ஓகே, ஸோ டுடே அசைன்மெண்ட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான். ஓகே, இந்த 4 ப்ராப்ளத்தை ஒரு தடவை மேக் பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணிவிடுங்க. கொஷின் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்பில் நான் போட்டிருக்கணும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷனில் ஸ்டெப்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்டெப்ஸை ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், இட்ஸ் வெரி சிம்பிள் த கான்செப்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணலான்னா கரெக்டாக ஒரு தடவை எழுதி பார்த்துங்க. ஸோ டுடே அசைன்மெண்ட் இஸ் this 4 problems. Okay, question with the problem. வீடியோ ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள். புக்கில் இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை பார்த்து கொஷின் எழுதுங்க. ஸோ வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.